பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சனி பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். என்னம்மா சனி பயிற்சியை பத்தி ஆல்ரெடி உங்க பதிவே நாங்க பார்த்திருக்கோமேம்மா அப்படின்னு கேட்டா உண்மைதான். அது பாருங்க, திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பகவான் பாத்தீங்கன்னா 29 மார்ச் 2025 பயிற்சி ஆயிட்டாருமா. ஆனா வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் 6/3/2026 தான் கும்பத்துல இருந்து மீனத்துல போய் அமர்றார். அப்ப நம்மளுக்கு பாருங்க, எல்லா நவகிரக ஸ்தலங்கள்லயும் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்றாங்க. முக்கியமா திருநள்ளாறு தர்பாரணேஸ்வரர் கோயில்ல சனி பெயர்ச்சி அறிவிச்சிருக்க தினம் இது அப்படின்னா 6/3/2026 தான். இன்றளவும் வாக்கியத்தை மட்டும் ஃபாலோ பண்றவங்களும் இருக்கதான் செய்யறாங்க மக்கள் மத்தியில. அப்ப வாக்கிய பஞ்சாங்கத்தையே ஃபாலோ பண்ற பர்சனாலிட்டியா நீங்க இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, இப்ப இந்த மார்ச் மாசத்துல இருந்து குழந்தைங்க பிறக்குதுங்க பாத்தீங்களா, அந்த குழந்தைங்க பிறக்கிறதுக்கு நிறைய பெற்றோர்கள் என்ன கேக்குறாங்க, எங்களுக்கு வாக்கிய பிரகாரம் ஜாதகம் எழுதி கொடுங்க அப்படிங்கிறாங்க. வாக்கிய பிரகாரம் எழுதி கொடுக்கறவங்களுக்கு நாங்க என்ன பண்றோம், சனி பகவான் கும்பத்துல இருக்க மாதிரிதான் எழுதி கொடுக்கிறோம். திருக்கணித பிரகாரம் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு நாங்க என்ன பண்றோம், சனி பகவான் பாத்தீங்கன்னா மீனத்துல இருக்க மாதிரி எழுதி கொடுக்குறோம். அப்ப இந்த காலகட்டத்துல பிறந்த குழந்தைங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன். அது என்னன்னா, கன்ஃபியூஷன் ஒன்னும் இல்ல. இது பாத்தீங்கன்னா திருக்கணிதம் எடுத்தாலும் வாக்கியம் எடுத்தாலும் ரெண்டும் ஒண்ணுதான். இந்த திருக்கணிதம் அப்படின்றது அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் வாக்கிய பஞ்சாங்கம், அவ்வளவுதான். இது வாக்கியம் சித்தர்களும் முனிவர்களும் பாத்தீங்கன்னா நம் முன்னோர்களும் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா அதை அட்வான்ஸ்டு பண்ணி ஒரு அட்வான்ஸ்டு மேத்தமெட்டிக்ஸ், அட்வான்ஸ்டு பிசிக்ஸ் மாதிரி அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் திருக்கணிதம். இருந்தாலும் வாக்கியம் மட்டுமே ஃபாலோ பண்றவங்க எங்களுக்கு வாக்கிய முறைப்படிதான் சனி பகவானோட பெயர்ச்சி பலன்கள் சொல்லணும் அப்படின்றதுனால அவங்களுக்காக இந்த பதிவு. அப்ப அவங்க மட்டும்தான் ஃபாலோ பண்ணுமா, நாங்க ஃபாலோ பண்ணக்கூடாதா அப்படின்னா எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம். ஒரு விளக்கம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆக நம்ம என்ன பண்ணலாம், நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு உங்க ராசிக்கு சனி பகவான் என்ன கொடுக்க போறார் பார்த்துடலாம் பாங்க. விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு சனி பகவான் பாத்தீங்கன்னா மீனத்துல பயிற்சி ஆகியிருக்காரு. மீனத்துல பயிற்சி ஆகியிருக்க சனி பாத்தீங்கன்னா மீனம் உங்களுக்கு 5ஆம் பாவம். 5ஆம் பாவத்துல சனி, அந்த சனியை என்ன சொல்லுவாங்க, பஞ்சம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. பேர்லயே இருக்கு பஞ்சம். ஐயோ பஞ்சத்தை கொடுத்துருவாரா அப்படின்னா இல்லம்மா, பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய பொசிஷன்ல உங்களுக்கு சனி பகவான் இருக்காரு. சனியே உங்களுக்கு எல்லா விதத்திலயும் நல்லது செய்யறதுக்கு ரெடியா இருக்காரு. சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற வார்த்தைக்கு ஏத்த மாதிரி சனி உங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு ரெடி ஆயிட்டாரு. அப்ப மத்த கோள்களை பத்தி நம்ம கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லம்மா. முதல்ல சனி பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர் உங்களுக்கு லார்ட் ஆஃப் 3 and 4, இளைய சகோதர தைரியஸ்தானம், அதுக்கும் அவன் தான் அதிபன். அதே மாதிரி சுக தாயாஸ்தானம், அதுக்கும் அவர் தான் அதிபன். அவர் 5ஆம் பாவத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது பூர்வீகத்துல சொத்து பத்து வீடு வாசல்லாம் நிறைய இருந்துச்சுமா. அதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. எங்க அப்பா பணக்கார வீட்டு பையன் தான். எங்க அம்மா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்பயே விட்டு விட்டு எங்க அப்பா துரத்திட்டாங்க. நாங்க ரொம்ப நாளா தனியா தான் இருக்கோம். இந்த காலகட்டம் அப்பாவே இறந்துட்டார். இந்த காலகட்டம் அப்பானோட பூர்வீகத்துல என்ன சொத்து பத்து வீடு வாசல் இருக்கு உங்களுக்கு தெரிய வரும். சனி காமிச்சு கொடுப்பாரு. அதே மாதிரி பூர்வீக சொந்தங்கள் உங்களை தேடி வருவாங்க. அப்பா வழி சொந்தங்கள் உங்களை தேடி வருவாங்க. தேடி ஐயோ என்னோட தம்பி புள்ள, என்னுடைய பாத்தீங்கன்னா பங்காளி புள்ள, என்னுடைய பாத்தீங்கன்னா பேரன் அப்படின்ற மாதிரி உங்க சொந்தங்கள் உங்களை தேடி வருவாங்க. என்னுடைய பேத்தி அப்படின்ற மாதிரி தேடி உங்களுக்கு நல்லது செய்வாங்க. இது ஒரு பெரிய பிளஸ் இல்லையா? அதே மாதிரி விருச்சிக ராசி அன்பர்கள், குழந்தை இல்ல அப்படின்ற நிறைய பேருக்கு இந்த காலகட்டம் குழந்தை பிராப்தம் அப்படின்றது இருக்கும். இதுவும் ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா? அதே மாதிரி பூர்வீக சொத்து பத்து வீடு வாசல் நான் முன்னமே சொன்ன மாதிரி கைக்கு சேரும். அது ஆல்ரெடி கோர்ட்ல இருக்குங்க அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு ஃபேவரா வரும். அதை நாங்க மத்தியஸ்தர்கள் வச்சு பஞ்சாயத்து பண்ணி நாங்க செட்டில் பண்ணிக்கலாமா. மத்தியஸ்தர் வைக்கிறவங்க நல்லவங்களா பார்த்து அனலைஸ் பண்ணி வைங்க. பிள்ளைங்க ரீதியா கடுமையான மன உளைச்சல் இருக்குமா அப்படின்னா கவலைப்படாதீங்க. குழந்தைங்க ரீதியா இவ்வளோ நாள் இருந்து வந்த மன உளைச்சல் மாறும். முழுசும் மாறிடுமாமா. என் புள்ள தங்க கம்பியா மாறிடுமா, ஸ்ரவன்குமாரா மாறிடுமா அப்படின்னா அந்த அளவுக்கு சனி பகவானும் கொடுக்க மாட்டாருமா. புள்ள ஒரு நாளைக்கு 10 தொல்லை செஞ்சுட்டு இருந்துச்சு அப்படின்னா இப்போ ஒரு தொல்லை தான் செய்யும். காசு கட்டி இன்னும் படிக்க அமிச்சிட்டம்மா. நான் பாருங்க, காசு கட்டி வெளிநாட்டுக்கு படிக்க அமிச்சிட்டேன். அங்க போய் அது படிக்காம சுத்திங்குதுமா. இப்ப படிக்கும், கிளாஸுக்குன்னு போவோம். காசு கட்டி இங்க MBBS சீட் வாங்கிட்டேன். இப்போ காலேஜுக்கே போக மாட்டேங்குதுமா. எக்ஸாமே மெயின் எக்ஸாம் எழுதலாமா, வீட்டுல உட்காந்து நமக்கெல்லாம் பண்ணிங்குது. நான் எக்ஸாம் எழுத மாட்டேன்னு சொல்லுது. கவலைப்படாதீங்க, அமைதியா இருங்க. எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கும், காலேஜும் போக ஆரம்பிக்கும், படிக்கும் பாஸும் பண்ணிடும். தைரியமா இருக்கு. இது அத்தனையும் இந்த பஞ்சம சனி கொடுப்பேன். புரியுதுங்களா? அதுக்கும் மேல குழந்தைகளோட ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துருங்க. இந்த மாதிரி பிள்ளைங்க ரொம்ப சண்டித்தனம் பண்ணுதுங்க அப்படின்னா ராகு தசையில ஏதாவது இருக்கா, சுக்கிர தசையில இருக்கா, சுக்கிரன் கெட்டு போயிருக்கானா, ராகு கெட்டு போயிருக்கானா, இந்த சனி தசையிலேயே இருக்கா, சனி கெட்டு போயிருக்கா, இதை பாருங்க. பார்த்து அது கொஞ்சம்
கோயில்கள் போயிட்டு வழிபாடு பண்றீங்க அப்படின்னா மாறிடும், கவலைப்பட வேண்டாம். அதுக்கும் மேல விருச்சிக ராசி அன்பர்கள் சனி பகவான் வந்து பாருங்க உங்களுக்கு 2ஆம் பாவத்தை பாக்குறாரு. குடும்பத்துல இருந்து வந்த நிம்மதி இல்லாத சூழ்நிலை அப்படின்றது மாறும். குடும்பத்துல பண நடமாட்டம் இருக்கும், நிம்மதி சந்தோஷம் குதூகலம் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். பெரிய லெவல்ல யாருக்கும் வாக்கு கொடுத்துட கூடாதுமா, நான் இதை இந்த காலகட்டத்துல செஞ்சு முடிக்கிறேன், இது வந்து பாருங்க இந்த புள்ளைக்கு நான் கேரண்டி, இந்த புள்ளைய உங்க பையனுக்கு திருமணம் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் வாக்கு கொடுக்கறது கேரண்டி கொடுக்கறதுலாம் நம்மளுக்கு வேணாம். கொடுக்க போனா தப்பாயிடும், பிள்ளையார பிடிக்க போய் குரங்கா மாறிடும். கலத்திர ஸ்தானத்தை சனி பகவான் பாக்குறாரு. கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுக்கறது அப்படின்றது மேலோங்கும், அன்பு அப்படின்றது மேலோங்கும். மனைவிக்கு உடல் சார்ந்த ஒரு உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு, ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க. நீங்க விருச்சிக ராசி பெண்களா இருக்கீங்கன்னா ஹஸ்பண்டோட ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. லாபஸ்தானத்தை சனி பகவான் பாக்குறாரு. விருச்சிகம் உழைக்க ரெடி அப்படின்னா லாபத்தை கொடுக்க நான் ரெடி அப்படின்ற ஒரு நிலைமையில சனி பகவான் இருக்காரு. அப்ப ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா நல்ல லாபம் அப்படின்றது வந்துடும், அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆக விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெர்சன்டேஜ் எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னா 70% கொடுக்கலாம். ஸ்டார் ரேட்டிங் எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னா 3.5 ஸ்டார்ஸ் கொடுக்கலாம். வாழ்த்துக்கள். சரிம்மா, நீங்க பொதுவான பலன்கள் சொல்லிட்டீங்க. இப்ப நான் படிக்கிற குழந்தைங்கம்மா எங்களுக்கு எப்படிமா இருக்கும் அப்படின்னு நீங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்களான்னா கண்ணு அழகா பாஸ் பண்ணிடலாம், கவலைப்படணும்ன்ற அவசியமே இல்லை. காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும் உங்களுக்கு இதே நிலைமைதாம்மா. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னாலும் அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை விட்டு வெளியே வந்து, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஒரு சைடு இருக்கட்டும், நீங்க பாட்டுன்னு படிங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். போனு டிவி ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறது அதெல்லாம் ரெண்டாவது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண அழகா சக்சஸ் ஆகி வந்துடலாம், கவலையே பட வேண்டாம். சரிம்மா, நாங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கேட்கலாம், அம்மா நாங்க திருநங்கைகள்மா திருநம்பிகள்மா எங்களுக்கு எப்படிமா இருக்கு அப்படின்னா, அம்மா நீங்க விருச்சிக ராசியாவோ இல்ல விருச்சிக லக்னமாவோ இருக்கீங்க அப்படின்னா சனி உங்களுக்கும் பஞ்சம சனிதாமா. நீங்க வந்து பாருங்க இந்த காலகட்டத்துல சாதிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நர்த்தங்கி நட்ராஜ் மாதிரி, கல்கி மாதிரி, கிரேஸ் பானு மாதிரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரத்திகா யஷினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்ஐ இருக்காங்க பாத்தீங்களா. இந்த மாதிரி இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்துக்கு பின்னாடிதான் சாதிச்சு சாதனையாளர்களா மாறினாங்க. நீங்களும் ஒவ்வொரு திருநங்கைகளும் ஒவ்வொரு திருநம்பிகளும் இந்த மாதிரி மாறக்கூடிய காலகட்டம். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கம்மா. நம்ம திருநங்கைகளா போயிட்டோம் அப்படின்னா நம்ம கலெக்ஷன் மட்டும் தான் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிக்கணும் அப்படின்றது இல்ல. இவங்க எல்லாம் அந்த வேலை செய்யல இல்லைங்களா. இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, தனக்குள்ள இருக்க திறமைய வெளியே கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி நீங்க உனக்குள்ள என்ன திறமை இருக்கு, எனக்குள்ள என்ன திறமை இருக்கு அப்படின்றத நீங்க அனலைஸ் பண்ணுங்க. உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்குன்னு வெளியே கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் எக்ஸாக்டா சாதிக்கிறதுக்கான காலகட்டம். ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்கம்மா. சரி, அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகள். மாற்றுத்திறனாளிகள் எங்களுக்கு எப்படிமா இருக்கு அப்படின்னா உங்களுக்கும் அதேதாங்க. உங்க மேல எல்லாம் சனிக்கு இன்னும் கொஞ்சம் கருசனை, இன்னும் கொஞ்சம் கருணை பார்வை அப்படின்றது இருக்கதான் செய்யுது. அப்ப நீங்க கொஞ்சம் உழைக்கிறீங்க அப்படின்னா கூட போதுமானதுங்க, பெருசா சக்சஸ் ஆகிறதுக்கான காலகட்டம். ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க, புரியுதுங்களா? சரிம்மா, நாங்க விருச்சிகம் தான், எங்களுக்கு 70 வயசாகுது, நாங்க என்னம்மா பண்றது, எங்களோட கடமைகள் எல்லாம் முடிச்சிட்டோம், நாங்க ரெஸ்ட்ல தான் இருக்கோம். பக்கத்துல முருகன் கோயில் இருக்கு அப்படின்னா முருகன் கோயில்ல போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்காருங்க. முருகனை பெருசா வழிபாடு பண்ணணும், மனமுருகி வேண்டணும் அப்படின்னா எல்லாம் போய் உட்கார்ந்துட்டு வாங்க, நிறைய நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள்.